லாஸ்ட் வீக் என்ன ஸ்டோரி பாத்தீங்க? சன்ஃப்ளவர் ஸ்டோரி. ஆமா, சன்ஃப்ளவர் என்ன பண்ணுச்சு? சன்ஃப்ளவர் அந்த குட்டி பையன் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்தது. அப்புறம் பெரிய பையன் வந்து கார்னோட சீட் எடுத்து போட்டாங்க. சீட் எடுத்துச்சு. அப்புறம் அந்த கேர்ள் வந்து ரோசஸ் போட்டாங்க. அந்த கேர்ள் வந்து ரோசஸ் போட்டாங்க. அவங்கள தண்ணி பிளான்ட்டுக்கு ஊற்றி ஊற்றி அது க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ சன்ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் டைம் வந்தது. பார்த்தா சன்ஃப்ளவர் என்ன ஆச்சு? செத்து போய் இருந்தது. அப்ப என்ன ஆச்சு? அந்த பையன் ஹாப்பியா இருந்தானா சேடா இருந்தானா? சேடா இருந்தான். அப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாங்க? சன்ஃப்ளவர் வந்து செத்து போனாலும் அதோட சீட்ல இருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுது. ஸோ நம்மளும் சன்ஃப்ளவரை மாதிரி கைண்டா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு படிச்சோமா? எல்லு தான் வசனம் சொல்லுவா. எஃபிஷியன்ட் 4:32 kind to others. தூக்கம் வந்துச்சா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஸ்டோரி டைம் போலாமா? ஸோ இன்னைக்கு ட்ரூ ஹாப்பினஸ் பத்தி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வீக் நான் சொன்னேன் ட்ரூ ஹாப்பினஸ் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னேன். லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? அந்த கிடைச்ச ஹாப்பினஸை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், கைண்டா இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ட்ரூ ஹாப்பினஸ் கிராட்டிடியூட்ல இருக்கு. கிராட்டிடியூட்னா என்ன? Thankfulness. ஓகே. ஸோ என்னென்ன விஷயத்துக்குலாம் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம்? யோசிக்கிறோம்ல, நம்ம வந்து காலையில தூங்கி எந்திரிக்கிறோம்ல, நிறைய பேர் உயிரோட இல்ல, ஆனா நம்மளுக்கு உயிர் கொடுத்துருக்காங்கல்ல ஏசப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் வீக் ஒரு மெசேஜ் வந்தது தெரியுமா? ஒரு ஏர்பிளேன் திடீர்னு போய் கிராஷ் ஆச்சுன்னு. அந்த லேண்ட் கிராஷ் ஆகும்போது உள்ள இருந்த ஃபிளைட்ல இருந்த ஆட்கள்லாம் அதை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா? யோசிச்சே பார்க்கல. நான் உங்ககிட்ட அந்த 3 பேபிஸோட போட்டோ காட்டினேன்ல, அந்த 3 கிட்ஸ் அவங்க ஃபேமிலியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸோட கிளம்பி போனாங்க. ஆனா அவங்க என்னன்னாங்க, ஃபிளைட் ஏறி 1 மினிட்ல என்னாச்சு? அந்த ட்ரீம் ஃபுல்லா சுக்கு நூறா போயிருச்சு. இன்னும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்ல கேக்குறதுக்கு. ஆனா நம்ம எவ்வளவு நல்லா நம்ம இருக்கோம், ஹாப்பியா இருக்கிறோமா? இல்லையே, நிறைய நேரம் எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி சேடா இருப்போம் எல்லுவ மாதிரியே. ஸோ நம்ம வந்து தேங்க்ஃபுல் அப்படின்ன உடனே நம்மளுக்கு வந்து தோணவே இல்லைல்ல, நம்மளுக்கு உயிர் கொடுத்ததுக்காக ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும், நல்ல வீடு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லணும், டெய்லி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பாடு கிடைக்குது அதுக்கு தேங்க் பண்ணணும். நிறைய பேர் ஸ்கூல் போக முடியாமல் இருக்காங்க, நம்மளால ஸ்கூல் போக முடியுது. எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஸோ பைபிளில் ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க. லூக் சாப்டர் 17 verse 11 to 17 இருக்கு. இந்த ஜீசஸ் ஒரு நாள் ஜெருசலேமுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. காலிலி, சமாரியா இந்த மாதிரி ஊரெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வில்லேஜ்குள்ள என்டர் ஆவாங்க. ஒரு 10 லெப்பர்ஸ் அவங்க சைட்ல அப்படி நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரத்துல நின்று ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? உங்களை போய் பிரீஸ்ட் கிட்ட காட்டுங்க. எதுக்கு பிரீஸ்ட் கிட்ட காட்டணும்? அந்த காலத்துல பிரீஸ்ட் கிட்ட போய் தான் காட்டணும். பிரீஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாரு எல்லா இடமும், இப்படி 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 எல்லாம் பார்த்துட்டு, ஓ ஒன்றும் இல்லையா, ஓகே ஓகே நீங்க போலாம் அப்படின்னு பிரீஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த 10 பேரும் உடனே என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா நடந்து போவாங்க. போற வழியிலே அவங்களுக்கு ஹீல் ஆயிரும் அவங்க லெப்ரசி. உடனே ரொம்ப ஹாப்பியா போய் ப்ரீஸ்ட் கிட்ட காட்டிட்டு அவங்க ஃபேமிலி கூட சேர போற ஹாப்பினஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லவே மறந்துடுவாங்க. ஆனா 10th லெப்பர் மட்டும் அவங்க போய் தேங்க்யூ சொல்லுவாங்க. ஆமா, ஒரே ஒருத்தர் மட்டும் போய் ஏசப்பா கிட்ட தேங்க்யூ சொல்லுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் போய் அந்த ஊரே கேட்குற மாதிரி பயங்கர சத்தமா ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் முகம் குப்புற விழுந்து அவங்கள வர்ஷிப் பண்ணாங்களாம். அப்போ ஏசப்பா கேட்டாங்களாம்,
உன் கூட இன்னும் 9 பேர் உண்டே, ஆனா நீ ஒருத்தன் தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சமாரிட்டன் தான் வந்து என்ன பண்ணாரு, தேங்க்யூ சொல்லுவாரு. காலையில நம்ம ஸ்கூல் போறோம்ல, ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது கேட்டை திறந்து விட்டுறது யாரு? அப்போ வாட்ச்மேன் திறந்து விட்ட உடனே நம்ம என்னைக்காவது வாட்ச்மேன் தேங்க்யூ சொல்லியிருக்கோமா? ஈவன் அவங்க பார்த்து தேங்க்யூ அங்கிள்னு சொன்னோன்னா அது கூட என்ன ஆகும், அவங்களோட லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் தரும். பரவாயில்லையே, என்னையும் மதிச்சு ஒருத்தங்க என்ன பண்றாங்க, தேங்க்யூ சொல்றாங்கன்னு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஹாப்பினஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேவா? 1 Thessalonians chapter 5 verse 16 to 18 நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். என்னது? Rejoice always, pray continually, give thanks in all circumstances, for this is God's will in Christ Jesus. ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். நம்ம கிட்ட சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால நமக்குள்ள எப்பவுமே அந்த சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி எப்பவும் ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போடாம ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிட்டு அமைதியா இருந்தா நம்மளுக்கு அது தேவைன்னா ஏசப்பா கண்டிப்பா தருவாங்க. நெக்ஸ்ட், எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீக் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட உடனே நீ அவளுக்கு தேங்க்யூ சொல்லலாம். அவ சின்ன பொண்ணு, அதனால நான் எதுக்கு சொல்லணும், அப்படி கிடையாது. அதே மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன விஷயம் அக்கா பண்ணாங்கன்னா உடனே தேங்க்யூ சொல்லணும். லாஸ்ட் வீக் நான் வந்து சொன்னேன், ஜெம்ஸை போய் ஷேர் பண்ணணும், அதை பத்தி கேட்பேன்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ணானா, ஜெம்ஸ் கொண்டு போல அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்க் கொண்டு போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா. ஒரு நாள் மட்டும் இல்லை, என்னைக்கெல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் வச்சோமோ என்னைக்கெல்லாம் எனக்கு பர்க்கோ இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி வைக்கிறீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் வைக்கணும்னு எனக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. குட் கேர்ள். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இன்னொரு ஸ்டோரி டைம்ல உங்களை மீட் பண்றோம். பாய் பாய்.